அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழுகின்ற இறை நேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி பலன்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 கும்பராசியிலே இருந்து மீன ராசிக்கு அடியெடுத்து வைக்கப் போகின்ற சனி பகவானினுடைய அந்த ஆற்றல் மிக்க கிரகத்தினுடைய பலன்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது கன்னி ராசியினுடைய பலன்களை. கன்னி ராசிக்கு 6ஆம் வீட்டிலே ரோகஸ்தானத்திலே இருந்து களத்திரஸ்தானத்திற்கு 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். கண்டகச்சனியாக வருகிறார் சனி பகவான். ஆகவே இங்க உங்களுக்கு ஒரு மிதமான பலன்களையே தரும் என்பது நிதர்சனமான உண்மை. கடந்த காலங்களிலே குருவினுடைய பார்வை மிகச் சிறப்பாக 9ஆம் இடத்திலே பாக்யஸ்தானத்திலே 9இல் குரு இருந்த காரணத்தால் உங்களுடைய திருமணம், வீடு வாசல் வாங்குவது போன்ற முன்னேற்றமான பல விஷயங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். பல நற்பயன்களை, சுப பலன்களை பெற்றிருப்பீர்கள். ஆனால் இப்போ குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு போகிறார். 7ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். அப்படி பார்க்கும் பொழுது நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு நிலையில தான் இந்த சனிப்பெயர்ச்சி பலன் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களுடைய வாழ்வின் நெறிமுறைகளை சரிப்படுத்திக் கொள்வது அவசியம். அந்த வகையில் கன்னி ராசி அன்பர்கள் எல்லோரோடும் இனிமையாக பழகக்கூடியவர்கள், சுறுசுறுப்பானவர்கள், வேகமாக செயல்படக்கூடியவர்கள், மற்றவர்களை பார்த்து என்ன இப்படி சோம்பேறியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நூதன முறையிலே மதிநுட்பத்தை மிக சிறப்பாக கையாளக்கூடியவர்கள், இப்படி நல்ல தகுதிகளையும் திறமைகளையும் ஆளுமைகளையும் கொண்டவர்கள் கன்னிராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த கிரக பயிற்சியிலே கிரகங்களில் மிகப்பெரிய கிரகமான இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியில் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நடைபெறப் போகின்றது என்பதை நாம் சற்று ஆய்வு செய்வோம். அந்த வகையில் சுபபலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் வேகம் கொஞ்சம் குறையலாம். ஆனால் சில செயல்பாடுகள் அதிகரிக்கும். மற்றவங்களை சோம்பேறின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ நீங்கள் சோம்பேறித்தனத்துக்கு ஆளாக போறீங்க. அந்த களத்திர ஸ்தானத்திற்கு வருகிறார், கண்டகச்சனியாக வருகிறார் இல்லையா? உங்களுக்கு உங்களுடைய ஸ்பீடில் குறையும். ஆனால் ஸ்பீட் குறைந்தா கூட பல நன்மைகளை அவர் அள்ளி கொடுப்பார். உதாரணத்துக்கு வேலைகளில் மாற்றம், ஆனால் சம்பள உயர்வோட பதவி உயர்வோட வேலைகளில் மாற்றங்கள் வரும். அதனால் வருமானமும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உஷாராக இருக்கணும். புதிய வேலை, புதிய வியாபாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும், அவை நடக்கும். புதுசாக ஒரு வேலை ஆரம்பிப்பதோ, வேலைக்கு போவதோ, இல்லது புதிய வியாபாரங்கள் நீங்கள் ஆரம்பிப்பதோ, இது எல்லாமே இந்த காலத்தில் நடக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவிக்கு இல்லை துணைவருக்கோ வெளிநாடு செல்வதற்காக, சம்பாதிப்பதற்காக போவதற்கான சில வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கான இது இருக்கு. அதன் மூலமாக வருமானங்களும் பல மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் நல்ல நிலையில் போகும். பிற்காலத்தில் கணவன் மனைவி இடையே பல பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். கவனமாக இருக்கணும். இந்த கன்னிராசியிலே பிறந்த மாணவர்கள் கொஞ்சம் மந்த வேகம்தான் வரப்போகுது. சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் மந்தமாக இருப்பீங்க. இப்போ அந்த மந்த கதியை வேகப்படுத்தணும். நீங்கள் கொஞ்சம் கடுமையான முயற்சிகள் எடுத்து படித்தால் போட்டித் தேர்வு முதல் கொண்டு எல்லா நிலைகளிலையும் முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விவேகத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். இந்த கன்னிராசி மாணவர்கள் விவேகம் என்ற பண்பு ரொம்ப அவசியம். யோசித்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் செய்யுங்க. குறிப்பாக இந்த காதல்கள் கைகூடுற காலம். அந்த காலத்தில் அதாவது காதல்கள் வெற்றியடையும். அப்போ காதல்களில் இந்த மாணவ செல்வங்கள் விழுந்து அதனால் சில பாதிப்புகளும் அவர்களுக்கு வரும். ஏன்னா இப்போ
10வது 11வது 12வது படிக்கிறீங்கன்னா காதலிக்கிறீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். இதே வந்து ஒரு மெச்சூர்டாக இருக்கிறவங்க, வேலை வெட்டிக்கு போகிறவங்க, சம்பாதிக்கிறவங்க, திருமணம் வந்து காதல் செய்கிறவங்க திருமணத்தில் முடியும். ஆனால் மாணவ செல்வங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் காதலில் மைண்டு டைவர்ட் ஆகும், உஷாராக இருக்கணும். பெண்களுக்கு வந்து திருமண யோகம் உண்டு. ஆனால் வரப்போகிற கணவரை வந்து ஒன்றுக்கு பல முறை ஆய்வு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா சிக்கல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த களத்திர ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வருகிறார் 7ஆம் இடத்திற்கு. அதுவும் கண்டகச்சனியாக வருகிறார். அந்த கண்டகச்சனி வரும்பொழுது பல பாதிப்புகளை வந்து கொடுக்கக்கூடியது. அதனால் உஷாராக வந்து இருங்க. தசாபுக்தி வந்து உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா, இப்போ சுக்கிர தசையோ குரு தசையோ செவ்வாய் தசையோ இந்த மாதிரி தசாபுக்திகள் வந்து நல்ல புக்திகளாக இருக்கும் பொழுது நிறைய முன்னேற்றங்கள் இந்த காலத்தில் வரும் உங்களுக்கு. இப்போ கேது மகாதசை, ராகு மகாதசை, சனி மகாதசைன்னு வரும்பொழுது அசுப கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பின்னடைவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். வெற்றிகள் வந்து குறையும், தோல்விகள் வந்து அதிகரிக்கும். தசாபுக்தியினுடைய பலன்களை நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைச்சுக்கணும். அந்த ஜாதக முயற்சிகளை வந்து நீங்கள் ஒரு சிறப்பான முறையில் வந்து கையாள தவறிட்டீங்கன்னா சிக்கல் வரும். ஆகவே மிகுந்த கவனத்தோட விவேகத்தோடு நீங்கள்லாம் வாழ வேண்டிய காலம் கன்னிராசி அன்பர்களே. அதே நபர்களை வந்து இப்போ அதே நேரத்தில் இந்த வெளி நபர்களை வந்து குடும்பத்துக்குள்ளே உள்ளே விடுறது வந்து டேஞ்சரஸாக முடியும். உள்ளே வந்து அந்தளவுக்கு அலோவ் பண்ணாதீங்க. நட்புகளெல்லாம் வெளியிலேயே வச்சுருங்க. வீட்டுக்குள்ளே கொண்டு வர நட்புகளே வேண்டாம். அவங்களால குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகளும் சங்கடங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய அலைச்சல் வரும் உங்களுக்கு. ஆனால் அலைச்சல் வந்தால் கூட அதில் வந்து பலன் உண்டு, முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஆனால் கஷ்டப்படணும், போராடணும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. விழுந்து அடிபடுறது, நோய் நொடி வர்றது, இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்கூலில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளை வந்து அதிகமாக கண்டிக்கக்கூடாது. அதே நேரத்தில் அரவணைப்போடு கூடிய ஒரு கண்டிப்பை வந்து நீங்கள் காட்டிக்கலாம். அதாவது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பம் சம்பந்தமான பல விஷயங்கள், பூர்வ குடிகள் சம்பந்தமான அந்த விஷயங்களில் வந்து மூதாதையர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவர்களுடைய வழிபாடுகள், இந்த விஷயங்களில் வந்து கவனமாக இருக்கணும். அதே மூத்த உறுப்பினர்களுடைய ஆசீர்வாதமும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு வேணும். அவங்க இல்லாமல் நீங்கள் தனியாக இயங்க முடியாது. அப்போ அவர்களுடைய வழிகாட்டுதல், தாய் தந்தை தாத்தா பாட்டி இப்படி வந்தான உறவுகள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினீங்கன்னா இந்த கண்டகச்சனி காலத்தில் உங்களுக்கு அது கண்டமாக தான் முடியும். எதுவுமே வந்து உங்களுக்கு கடனை அடைக்க முடியாத சிக்கல்களும் சூழ்நிலைகளும் வந்து உங்களை ஆட்டி படைச்சிடும். அதே நேரத்தில் வந்து எலும்பு, வயிறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இது எல்லாமே வரும். ஒற்றை தலைவலி இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய காலம். இது கண்டகச்சனி இல்லையா? அதனால் வந்து உடல்நிலைகளையும் கொஞ்சம் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விபத்துக்கள் வரைக்கும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அதே நேரத்தில் வந்து வீடு வாகனத்தில் பிரச்சனைகள் வரும். வீடு வாங்கினதில் ஏதாவது இஎம்ஐ கட்டுறதுலையோ மற்றபடி ஏதாவது மெயின்டெனன்ஸ்லையோ பிரச்சனைகள் வரலாம். வாகனங்கள் வந்து சீர்கேடு வரும். அதை வந்து அதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரியான மைனஸஸ் நிறைய வரும். அதே நேரத்தில் கூட்டு வியாபாரங்கள் செய்கிறவங்க வந்து கவனமாக இருக்கணும். அதில் வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறவங்க கடைசி நேரத்தில் உங்களுக்கு காலவாரி விட்டு உங்களை ஏமாற்றுவதற்கான சூழ்நிலைகளும் வரும். ஆகவே கூட்டு வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் கவனமாக இருங்க. குலதெய்வத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. தாயினுடைய உடல்நலம் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடைய உடல்நலத்தின் மீது கவனம் இருக்கணும். தாய் மீது அந்த பாசங்களை வந்து வளர்த்து கொள்வது அவசியம். எண்ணங்களில் வந்து செயல்களில் வந்து தடுமாற்றம் இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, என்னடா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் வந்து நீங்கள் எங்கேயாவது போய் மாட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வந்து வரும், சிக்கிடுவீங்க. அதனால தான் வந்து பெரியோர்களுடைய அறிவுரைகள் வேணும். குருவினுடைய அறிவுரைகள் படி நீங்கள் வாழ்ந்தால் நல்லா இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து சோம்பேறித்தனம் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் வரப்போகுதுங்க. கவனமாக இருக்கணும். சோம்பேறித்தனத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பான முயற்சிகளை வந்து மேற்கொள்ளணும். களத்திர ஸ்தானத்தில் வந்து வருவதனால கணவன் மனைவி நிதானமாக இருக்கணும், விட்டு கொடுத்து வாழணும். வார்த்தை போரெல்லாம் இங்கே வந்து பண்ணாதீங்க. ஏன்னா பிரிவுகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம்.
ஆகவே இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆட்டத்தை ஆட்டி விட்டு போயிடுவார் கண்டகச்சனி வேறையா. அப்போ கலகத்தை உருவாக்குவார் கண்டகச்சனி. அப்போ கலகத்தை உருவாக்கிக்கிட்டு பிரச்சனைகள், போட்டி, பூசல், ஈகோன்னு வரும். அப்போ இதிலிருந்து நீங்கள் தவிர்த்துக்கணும், கவனமான முறையில் நீங்கள் நடந்துக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளை உட்கார்ந்து கலந்து பேசணும். ஒருத்தர் வார்த்தையை ஒருத்தரை பேசிக்கிட்டு விட்டுட்டு போய்க்கூடாது, உட்காரணும், நேரடியாக உட்கார்ந்து கலந்து பேசணும். ஒரு பிரச்சனை வச்சுனா ரைட், இதனால் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எந்த பக்கம் பிரச்சனை, ரைட், ரெண்டு பக்கம் பிரச்சனை இருக்குது, சரி நம்ம சமாதானம், இனிமேல் இந்த மாதிரி வார்த்தைகளை விட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்சல்டேஷன், லவ்விங் கன்சல்டேஷன் அப்படின்வாங்க. அன்பான கலந்துரையாடல் அவசியம். அது எந்த விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கலாம். தாட்டு பூட்டுன்னு நான் சொல்கிறதான் சரி, நீ சொல்கிறது தவறு அப்படின்னு கணவன் மனைவி அடக்குதோ, மனைவி கணவன் அடக்குவதோ இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ஈகோவையும் உங்களுடைய அதிகாரத்தையும் கணவன் மீதோ மனைவி மீதோ செலுத்தாதீங்க. செலுத்தினீங்கன்னா சிக்கலில் மாட்டுவீங்க. கோர்ட்டு வாசல் வரைக்கும் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். பேச்சை குறைச்சிங்க. அதிகமாக அந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வரும். பேச்சை குறைச்சி நிதானமாக அந்த இடத்த விட்டு அகன்றுங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வு நல்லா இருக்கும். அதனால் எதுக்கும் குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர்களை கூட வச்சுக்கொள்ளுங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பும் வழிகாட்டுகளும் தேவை. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போறவர் விட்டு கொடுப்பதில்லை. இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. புரிஞ்சுக்கிட்டு கணவன் மனைவி வாழணும். ஆகவே கன்னி ராசி நேயர்களை, இந்த சனி பெயர்ச்சியானது, இந்த கண்டகச்சனியானது 7ஆம் இடத்திற்கே வருகிறார். இந்த வருடம் 2025 மார்ச் 29ஆம் தேதி 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். 6லிருந்து 7க்கு வருகிறார். வரும் பொழுது இந்த மாதிரியான விளைவுகளும் வரும். தொழில் ரீதியான நன்மைகளும் இருக்குது, இடமாற்றம் இருக்குது. அதே நேரத்தில் எல்லா விஷயங்கள்லையும் ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு வேணும். விவசாயத்தில் உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பூச்சிப்புழு பாதிப்புகள் வரும். அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனைகள் வரும். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போட்டு கொடுப்பாங்க. தான் முன்னுக்கு வரணுன்றதுனால உங்களை போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயங்களையும் அவர்களிடம் ஓப்பனாக பேசாதீங்க. சம்பந்தப்பட்ட தலைமையிடம் மட்டுமே பேசுங்க. நேரடியாக போயிட்டு இவங்ககிட்ட எல்லாம் கலந்து பேசாதீங்க. கீழே உள்ளவன் போட்டு கொடுப்பான், உங்களை மட்டம் தட்டி அவன் மேலே வர்றதுக்கு. ஆகவே அரசியல்வாதிகள் மிக கவனமாக விவேகமாக இருக்கணும். விவேகமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அரசியலில் ஜொலிப்பீங்க. அதே மாதிரி கலைத்துறையினருக்கு கடுமையான போட்டிகள் வரும். கடுமையான போட்டிகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா பணிவும் பொறுமையும் எளிமையும் தேவை. இந்த பண்புகளை வளர்த்துக்கொள்ளுங்க. ரகசியங்களை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசாதீங்க. ஒரு டைரக்டரை பற்றி ஒரு தகவல் வரும், ஒரு ப்ரொடியூசரை பற்றி ஒரு தகவல் வரும். அதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா மாட்டுவீங்க, அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. பாதியிலேயே நீங்கள் அந்த படத்தில் இருந்தோ இல்லை தொலைக்காட்சி தொடரில் இருந்தோ நீங்கள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய உண்டு. ஆகவே உஷாராக உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். கலைத்துறையினர் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் உங்களுடைய அந்த இப்போதைக்கு உள்ள நிலையானது அப்படியே தொடர்ந்து வரும். திடீரென்று ஒரு பெரிய படத்துக்கு நீங்கள் புக் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். ஆகவே விவேகத்தை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்க. மாணவ செல்வங்களுக்கு சொல்லியாச்சு. அதே நேரத்தில் இந்த அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய காலம். வாய் வார்த்தைகளை குறைச்சிக்கொள்ளுங்க. அன்னெசரி பேசுறது குறைச்சிங்க. உங்களுக்கே ஆப்பு வைக்கிறதுக்கு கூடவே ஆள் இருப்பாங்க. அதனால் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிக்கலான காலகட்டம். கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு போகலாம். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சிக்கலில் தான் சின்ன பெண்ணை மட்டும் போயிடுங்க. ஆகவே கன்னிராசி அன்பர்களே, சனி பகவானுடைய பெரும் கருணை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர் நல்ல சுப பலன்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு பரிகாரம். முடிந்தால் விநாயகர் கோவிலுக்கு 9 சனிக்கிழமைகள் சென்று எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றிவிட்டு ஒரு முறை சுற்றி ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும். பெண்களாக இருந்தால் மண்டியிட்டு நெற்றி தரையில் பதியும் அளவுக்கு நீங்கள் வேண்டுதல் பண்ண வேண்டும். இந்த பரிகாரத்தை 9 சனிக்கிழமைகள் செய்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான்
நல்ல பாக்கியங்களை வந்து கொடுப்பார், கஷ்டங்களை தீர்ப்பார். இந்த கண்டகச் சனியிலிருந்து நீங்கள் தப்பித்து ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நடுத்தரமான நிலை இருந்தாலே போதுமானது. ஏன்னா 50லிருந்து 60% நட்பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. இப்போ நான் வந்து இந்த விஷயங்களை சொல்லும்போது நான் வெளிப்படையாக தான் சொல்கிறேன், மறைச்சிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறதில்ல. இப்போ அதுக்கான வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு. அதுதாங்க முக்கியம். ஜாதகம் பார்ப்பதோ ராசி பலன்களை வந்து பார்ப்பதோ தப்பு இல்லை, பாருங்க, அது அவசியமான ஒன்று தான். ஆனால் அதை விட அவசியமானது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ். என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறோமோ அந்த வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்ளணும். இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும்பொழுது, சிக்கல் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்? சமயோசித புத்தியை வந்து பயன்படுத்தணும், விவேகத்தை பயன்படுத்தணும். உடனே சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட வந்து நீங்கள் பேசலாம். இப்போ எங்கிட்ட கூட வந்து அவசரமான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்குது, ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம், கால் பண்ணி பேசலாம். உங்களுக்கு இலவசமாக நான் வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அந்த லாக்கு உடைக்கிறதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி கொடுப்போம். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நான் மட்டும்னு கிடையாது, எல்லா குருக்களிடமும் நீங்கள் வந்து கேட்கலாம். சிலர் வந்து எல்லாமே தொட்டதுக்கெல்லாம் பணம் கேட்பாங்க. நான் அப்படி கிடையாதுங்க. இந்த மாதிரி ஆலோசனைகள் எல்லாம் நிறைய ஃப்ரீயாக உலகம் முழுவதும் வழங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணுறாங்க. ஆகவே கவனமோடு வேகத்தோடு நடங்க. நிச்சயம் எல்லாம் வல்ல என்னை ஆளுகின்ற மகாசக்தி அம்மன் உங்களுக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் வழங்கி நீங்கள் நல்லபடி இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.